வணக்கம். ஈஸியான தக்காளி சட்னி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னி தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லான தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்திருக்கணும். நல்லா பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, தாளிக்க போடுற கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு, வரமிளகா, பூண்டு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் பொருட்கள் எல்லாம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கின பின்னாடி அதில் வரமிளகா, நான் 1 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாக்கு அப்புறம் பூண்டு 2 பல். உப்பு போட்டதுனால நல்லாவே வதங்கி வரும். நல்லா வதங்கின பின்னாடி அந்த வெங்காயமெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டே போட்டோம்னா கருகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ கருகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெங்காயமெல்லாம் போட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடுறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு செவந்து வதக்கின பின்னாடி நம்ம அந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணி எல்லா பொருட்களையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி சாப்பிடும்போது நமக்கு ப்ரோட்டீனும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பருப்பு வகையெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். சீரகம் ரொம்ப இருந்ததுன்னா நமக்கு கசப்பு வரும். சீரகம் கருகிட வேண்டாம். அப்போவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை இந்தளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் சட்னி. எல்லாருமே தக்காளி சட்னி செய்வோம், பட் அதில் சம்டைம்ஸ் பச்சை வாசம் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வதக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசம் வராது. ஒவ்வொரு பொருட்கள் வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருள் போடுங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கி வரணும். இந்த டைமில் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் சம்டைம்ஸ் வந்துட்டு பச்சை வாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா சூடில் வதங்கி வரணும். இந்த தக்காளி வெங்காயத்து கூட புளியும் நல்லா வதங்கி வரணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 மிளகா ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகா. எல்லா பொருட்களும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாதனால சீக்கிரமாக கெடாது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை வச்சு அந்த சட்னி தொட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.